அன்பான பயணிகளே, உங்கள் பாதுகாப்பே எங்களின் முதல் கடமை. இந்தியாவின் சொந்த தொழில்நுட்ப வலிமையால் இப்போது உங்களின் விமான பயணம் இன்னும் பாதுகாப்பானதாக மாறப்போகிறது. இந்திய விமான போக்குவரத்து துறை மீண்டும் ஒரு புதிய சரித்திரத்தை படைத்திருக்கிறது. கடந்த ஜூன் 27ஆம் தேதி இண்டிகோ நிறுவனத்தின் ஏர்பஸ் A320 விமானம் வழக்கமான தரை கட்டுப்பாட்டு கருவிகளுக்கு பதிலாக இந்தியாவின் சொந்த வழிகாட்டி அமைப்பான ககன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது. இந்தியாவில் ஒரு வணிக ரீதியான பயணியர் விமானம் செயற்கைக்கோள் உதவியுடன் தரையிறக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. விலையுயர்ந்த தரை கட்டுப்பாட்டு சாதனங்களை சார்ந்திருக்காமல் GPS-8 GEO ஆங்கமெண்ட் நேவிகேஷன் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த விமானம் பாதுகாப்பாக ஓடுதளத்திற்கு வழிகாட்டப்பட்டது. இஸ்ரோ மற்றும் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் இணைந்து இந்த உள்நாட்டு செயற்கைக்கோள் வழித்தட மேம்பாட்டு அமைப்பை உருவாக்கியுள்ளன. இது GPS தரவுகளின் பிழைகளை உடனுக்குடன் திருத்தி அதன் துல்லியத்தன்மையையும் பாதுகாப்பையும் பல மடங்கு அதிகரிக்கிறது. GSAT-8 மற்றும் GSAT-10 செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி விமானிகளுக்கு மிகவும் துல்லியமான வழிகாட்டுதலை இந்த ககன் அமைப்பு வழங்குகிறது. இந்த வரலாற்று சாதனை மூலம் அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் வரிசையில் சொந்தமாக இத்தகைய செயற்கைக்கோள் வழிகாட்டி அமைப்பை கொண்ட உலகின் மிகச்சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இந்த தொழில்நுட்ப புரட்சி விமான தாமதங்களை குறைக்கும், எரிபொருளை சேமிக்கும். மேலும் விலையுயர்ந்த தரை கட்டமைப்பு வசதிகள் இல்லாத சிறிய நகரங்களின் விமான நிலையங்களிலும் துல்லியமாக விமானங்களை தரையிறக்க வழிவகுக்கும். இதன் மூலம் நமது விமான பயணம் இன்னும் பாதுகாப்பானதாகவும் எளிமையானதாகவும் மாறும். முக்கியமாக பிராந்திய அளவிலான இணைப்பை வலுப்படுத்தும் இந்த ககன் தொழில்நுட்பம் பிரதமர் மோடியின் தலைமையிலான ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதோடு பிற நாட்டு வழிகாட்டி அமைப்புகளின் மீதான நமது தேவையையும் குறைக்கிறது. ககன் என்பது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, இது புதிய இந்தியாவின் விஸ்வரூபம். உள்நாட்டு கண்டுபிடிப்புகளுடன் இந்திய விமான போக்குவரத்தின் எதிர்காலத்தை நோக்கி பரப்போம்.